அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 673வது நாளான இன்றும் காசாவிலே என்னவெல்லாம் நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் அதையொட்டிய சர்வதேச மட்டத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி, அதே போன்று இஸ்ரேலுடைய கேபினட் பாதுகாப்பு அமைச்சரவை, பிரதமர் உள்ளிட்டவர்கள் ஒன்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் காசாவை மொத்தமாக ஆக்கிரமிப்பது என்கிற முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அந்த முடிவுக்கிணங்க காசாவை ஆக்கிரமிப்பதற்கு தேவையான இராணுவத்தை கலெக்ட் பண்ணுகிற, அதற்குரிய ஏற்பாடுகள் செய்கிற வேலைகளில் தற்போது இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய ஒரு இராணுவ பிரிவு காசாவுக்கு அருகிலே இஸ்ரேலுடைய எல்லைக்குள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சேட்டலைட் புகைப்படங்களை இன்றைக்கு CNN உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. எது எப்படி போனாலும் காசாவை நாங்கள் ஆக்கிரமிக்க போகிறோம் என்பதில் இஸ்ரேலுடைய அரச மட்டம் உறுதியாக இருக்கிறது. ராணுவம் பிளவுபட்டு போய் நிற்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. இந்த சூழல்ல அரபு நாடுகள் காசாவை ஆக்கிரமிப்பதற்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், கண்டனம் தெரிவித்திருக்கிறோம் என்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இவங்கிற கண்டனத்தினால அங்க எதுவும் மாற போறதில்லை. கண்டனத்துக்கு வெளியிட்ட அந்த பேப்பரால கூட எதுவும் நடக்க போறதில்லை. சும்மா சால்ஜாப்புக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்கிறத மட்டும் ஒரு செய்தியாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நானும் சொல்றேனே தவிர இவனுடைய கண்டனங்களால் அங்கு எதுவுமே மாற்றம் அடைய போவதில்லை என்பதை ஆரம்பமாகவே புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில என்ன நடக்கிறது, காசாவுக்குள் அடுத்து என்னென்ன நடக்க போகிறது என்கிறது தொடர்பான பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு ஜெர்மன்ல எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. ஏன் ஜெர்மன்ல போய் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும், யூதர்களை நாஜி படைகள், ஹிட்லருடைய படைகள் அழித்தது என்கிற ஒரு வரலாறு உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே ஓரிரு நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோவாக அதை வெளியிடணும்னு நம்ம தொடர்ந்து விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதை நான் வெளியிட இருக்கிறேன். என்னன்னா, உண்மையில் என்ன நடந்தது ஜெர்மன்ல, எதற்காக நாஜிக்கள் யூதர்களை கொன்றார்கள் என்பதை நம்ம வெளிப்படையாகவே பார்க்கணும். என்னன்னா, அந்த இந்த ஆதாரத்தை வச்செல்லாம் பார்க்க தேவையில்லை. ஹிட்லருடைய மெயின் கேம்ப் புத்தகத்தை அடிப்படையாக வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இவங்க சொல்ற மாதிரி மொத்தமாக யூதர்களை அவர் அழித்தாரா என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அதை அடிப்படையாக வச்சு தான் மொத்தமாக எங்களை கொன்றார்கள் 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 என்று பேசப்படக்கூடிய சூழல்ல அதே நாஜிக்கள் எந்த இடத்தில் யூதர்களை அழித்ததாக சொல்லப்படுகிறதோ அந்த ஜெர்மன்ல ராய்ட்டருடைய கருத்து கணிப்பு செய்யப்பட்ட நேரத்தில் கருத்து கணிப்பில் 66% ஜெர்மானியர்கள் இஸ்ரேல் மீதான அழுத்தத்தை ஆதரிக்கிறார்கள் என்கிற செய்தி மகிழ்ச்சியான செய்தியாக வெளியாகி இருக்கிறது. 66% மக்கள் இஸ்ரேலை அடக்கணும், இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கணும் என்கிற அந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல மேலும் 66% ஜெர்மானியர்கள் தங்களுடைய அரசாங்கம் இஸ்ரேல் மீது அதனுடைய நடத்தையை மாற்றிக் கொள்வதற்காக மேலும் மேலும் அழுத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற கருத்தையும் வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல 47% ஜெர்மன் மக்கள் தங்களுடைய அரசாங்கம் பாலஸ்தீன மக்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான உதவிகளையே செய்திருக்கிறது என்கிற கருத்திலும் இருக்கிறார்கள் என்கிற கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் எந்த ஜெர்மனை வைத்து இவ்வளவு காலமாக எங்களை அழிச்சிட்டீங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பா நீங்க இருக்கணும் என்று அனுதாபாலையை பெற்றுக்கொண்டே அவர்களிடத்திலிருந்து ஆயுதத்திலிருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு காசா மக்களை அழிச்சாங்களோ அந்த ஜெர்மன் மக்களுடைய உள்ளத்தில் தற்போது மாற்றம் உண்டாகக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. அல்லாஹுக்கு எல்லா புகழும். ஜெர்மனும் தற்போது திசை திரும்புகிறது, இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புகிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் முன்னாள் இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி தி டைம்ஸ் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. காசாவை ஆக்கிரமிப்பதற்கு கொரில்லா போர் முறை தேவைப்படுகிறது. குறிப்பாக உலகத்தில் எந்த நாடும் கொரில்லா போர் முறைக்கு முன்னதாக வெற்றி பெற்றது இல்லை. காசாவில் இஸ்ரேல் தோல்வி அடைந்ததற்கான காரணமே என்னன்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கொரில்லா போர் முறைதான். எனவே அவர்களை நம்ம அழிக்கணும்னா நம்மளும் கொரில்லா போர் முறையை கைக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது என்று சொல்லி இஸ்ரேலுடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தி டைம்ஸே தற்போது கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. கொரில்லா போர் முறைக்கெல்லாம் இஸ்ரேல் நினைச்சு கூட பார்க்க முடியாது. பாலஸ்தீனத்தினுடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஏன் கொரில்லா போர் முறையை கையில் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம டூஓ டை தான். அவங்க நமக்கு நாடு வேணும், நம்ம நாட்டை மீட்டெடுக்கணும், நம்ம சுதந்திரத்தை நம்ம மீட்டெடுக்கணும், இனிமேல் அடிமையா இருக்க முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் எங்களை அழிக்க முடியும், எவனாலே அழிக்க முடியாதுன்னு ஏன் தைரியமா சொல்றாங்கன்னு சொன்னா அணுகுண்ட போட்டாலே ஒளிய வேறு எதுவும் காசாவுக்குள்ள பண்ண முடியாது. அவர்கள் கையிலே வைத்திருப்பது கொரில்லா போர் முறைமை, ஹிட் அண்ட் ரன் அட்டாக் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்ப யார் வந்து அடிப்பான்னு தெரியாது. எனவே அவர்களை தோற்கடிக்க முடியாது என்பதை வெளிப்படையாகவே இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் எடியோத் அஹ்ரோனோத் இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூட்டம், அந்த காசாவை கைப்பற்றுவது தொடர்பான கேபினட் கூட்டம் நடந்ததா இல்லையா, அந்த கூட்டத்தில் அனைத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு
பாதுகாப்பு தலைவர்களும் காசா ஆக்கிரமிப்பு திட்டத்தை நிராகரித்திருக்கிறார்கள். ஆனா அதை மீறித்தான் அமைச்சர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா காசாவை பிடிங்கங்கறாங்க. ஏன்னா அரசியல் ரீதியா தோத்து போயிட்டாங்க, எலெக்ஷனுக்கு போனா தோத்துருவாங்க, அதனால அந்த இடத்துக்கு வர்றாங்க. ராணுவம் என்ன சொல்லுதுன்னா முடியாதுடா, ஆல்ரெடி நம்ம மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், அவன் கொரில்லா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான், நமக்கு அங்க நுழைய முடியாம இருக்குது என்று சொல்லி உலகத்திலேயே நம்பர் 1 ராணுவம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய கொரில்லா அட்டாக்கோட எங்களுக்கு நிக்க முடியாது என்று வெக்கங்கட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் ஆக்கிரமிப்பதற்கு பதிலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மீது அழுத்தத்தை பிரயோகியுங்கள், அவங்களை மேசைக்கு கூட்டுவாங்க, சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவங்களை இழுத்துக்கிட்டு வாங்க, பேச்சில் எப்படியாவது ஒரு முடிவு காணுங்க என்று சொல்வதாக இஸ்ரேலி டைம்ஸும் இஸ்ரேலுடைய சேனல் 20யும் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு அழுத்தம் கொடுத்து பேச்சுவார்த்தைகளில் அவங்களை வெல்றது தான் நமக்கு சாத்தியமே தவிர நீங்க ஆக்கிரமிப்பு என்கிற பேரில் காசாவுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா நம்முடைய பணைய கைதிகளை கொன்று குவிக்க நம்மளே காரணமாகிருவோம், அவங்களை மீட்டுக்கிட்டு வர முடியாது, நம்ம மீண்டும் மீண்டும் தோத்து போயிடுவோம் என்கிற செய்திகளை அவர்களும் சொல்லி இருக்கக்கூடியதாக இன்றைக்கு நம்ம மொத்தத்தில் என்ன தெரியுமா, இந்த காசா ஆக்கிரமிப்பு என்பது வேண்டாவிருப்பாக இஸ்ரேல் ராணுவமும் தளபதியும் செய்தாலே உண்டே தவிர அவர்கள் இதுக்கு போக ரெடி இல்லை. ஏன்னா தெரியும் நம்ம இப்ப போறது என்னன்னா காசாவை நரகமாக்குவோம் சொல்லி டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் இஸ்ரேலுடைய அமைச்சர்களும் ஏன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் கால் வைக்க போவது நரகத்துக்குள் தான் என்பது வெளிப்படையாக தெரியும். உள்ள நுழைய முடியாம இருக்குது, போனோம்னா செத்துருவோம் என்கிற மரண பயம் அவர்களை தொற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தி எல்லாத்தையும் பாருங்க, நாங்க பயந்துட்டோம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதுல இஸ்ரேல் காசாவை ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு மனிதவள பற்றாக்குறை மிக பெரும் தடையாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக. சோல்ஜர்ஸ் இல்ல, ரிசர்வ் படையை சேர்ந்த யாருமே வரமாட்டேங்கிறாங்க. 2 விதமான படை அவங்க வச்சிருக்காங்க, எல்லா ராணுவம் வச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் அப்படி கிடையாது, நம்ம நாட்டில் ராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பாங்க அவ்வளவுதான். இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவங்க அத்தனை பேருமே 18 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேருமே ராணுவ பயிற்சி எடுக்கணும். பிரிட்டிஷும் அது மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்காங்க. அத்தனை பேரும் பயிற்சி எடுத்துக் கொள்வார்கள். யுத்தம் வந்துட்டா அவங்க அத்தனை பேரும் ரிசர்வ்ல இருப்பாங்க. யுத்தம் வந்துட்டா நாங்க யுத்தத்துக்கு வரணும் வந்துருவாங்க. இப்படி இருக்கக்கூடிய யாருமே தற்போது யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற இஸ்ரேலுடைய பிரிகேடியர் ஜெனரல் ஆமிர் அவிவியை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லக்கூடிய செய்தி நீங்க பாருங்க. விரைவாக காசாவுக்குள்ள நம்ம முன்னேறணுமாக இருந்தா பல்லாயிரம் படை வீரர்களை கொண்ட ஒரு ராணுவ பிரிவு தேவைப்படும். அப்படி இல்லாம நம்ம போக முடியாது. 2 லட்சம் பேரை களமிறக்க போறதா சொல்றீங்க, அதுக்கு ஆள் எங்க இருக்குது என்று அவர் கேள்வி கேட்கிறது மட்டுமல்லாம நீங்க மீண்டும் மீண்டும் ரிசர்வ் படையை கூப்பிடுறீங்க, அவங்க யாருமே வரமாட்டோம்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, கடிதம் எழுதி அனுப்பிட்டாங்க. எனவே நீங்க சொல்லலாம் ஆக்கிரமிக்க போறோம், இருக்கிறவங்களை வச்சு தான் செய்ய முடியுமே தவிர புதிய ராணுவ பிரிவுகளை களமிறக்க முடியாது என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ அதிகாரி அலிவி. அதை தாண்டி இன்றைக்கு அயர்லாந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சர்வதேச நாடுகள் மிக தெளிவாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அயர்லாந்து அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையை மீறி கொண்டு வரக்கூடிய திட்டம் என்னன்னா இஸ்ரேல் காசாவின் பகுதிகளை இணைக்க பார்க்கிறது, இஸ்ரேலாக்க பார்க்கறாங்க. மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் சில பகுதிகளை இஸ்ரேலோட இணைக்க பார்க்கறாங்க. இந்த திட்டங்களுக்கு எதிராக இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு வர்த்தக தடையை அயர்லாந்து கொண்டு வர இருக்கிறது. அயர்லாந்து இந்த தடையை கொண்டு வந்தா உங்களுக்கு மேலதிகமாக டெரிஃப் போடுவோம்ங்கறாரு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இப்ப இந்தியா 50% விதிச்சிருக்காரா இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு நாங்க நிறைய வரிகளை விதிப்போம் அப்படிங்கிறார். நீங்க எத்தனை வரி என்னாலும் போட்டுக்கிறங்க, இஸ்ரேலுக்கு நாங்க தடை விதிக்க போறோம்னு நெஞ்ச நிமித்தி அயர்லாந்து சொல்லிட்டாங்க. இதுவும் பாலஸ்தீனத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காசா தொடர்பான இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா காசாவை ஆக்கிரமிப்பதற்கு இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய திட்டம் கைதிகளை மீண்டும் திருப்பி கொண்டு வர உதவாது. பணைய கைதிகள் செத்து பணமாக வந்தாலே உண்டு தவிர நீங்க பணைய கைதிகளை உயிரோட மீட்டுக்கிட்டு வர முடியாது. இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாத ஒரு நிலையை உண்டாக்கும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கைவிடும்படி கட்டாயப்படுத்த முடியாத ஒரு நிலையாக வந்துவிடும். ஓய்வு பெற்ற இஸ்ரேலுடைய ஜெனரல் காடி ஷாம்னி சொல்லி இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கிறது. மொத்தத்தில் என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே போட்டுறணுமா, அதே மாதிரி சரணடைஞ்சிடணுமா, இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா யுத்தத்திலையும் தோத்து போயிட்டியே, பேச்சுவார்த்தையிலையும் தோத்து போயிட்டியே, இதை செய்யுங்கன்னா அவங்க செய்வாங்களா, ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க. அதைத்தான் அவரும் சொல்றாரு, நடக்க போகிற ஒரு காரியமும் இல்லை, நீங்க திரும்ப திரும்ப தோற்க போறீங்க. நேற்றைய தினம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை இத்தனை ஆண்டு கால 22 மாதம் நடந்த யுத்தம் தோல்வி என்று சொன்னதற்கு பிறகுதான் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கும் காசாவுக்குள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களை 79 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அந்த அந்தஸ்துக்கு தகுதியானவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 360க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கையோடு இஸ்ரேலுடைய ராணுவ தலைமை
புதுப்பிக்கப்பட்ட ஒரு சண்டையை விரும்பவே இல்லை. யுத்தத்துக்கு போங்க போங்கன்னு நீங்க ராணுவத்தை அனுப்பினாலும் ராணுவம் சண்டைக்கு போக விருப்பமில்லை. அவர்கள் மிகவும் தெளிவாக யுத்த நிறுத்தத்தை தான் விரும்புகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து பிரிவுகளும் 14 பிரிவுகள், பாலஸ்தீனத்தினுடைய ராணுவ பிரிவுகளை நம்ம பேர் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. பேர் சொன்னால் என்ன சிக்கல் வரும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்ங்கிறதுனாலையும் பாலஸ்தீனத்தினுடைய பிரிவுகள் என்று மொத்தமாக புரிந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனத்தினுடைய போராட்டம் நடத்தக்கூடிய அனைத்து ராணுவ பிரிவுகளும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எங்களை தோற்கடிக்க முடியாது என்று தைரியமாக சொல்லிவிட்டார்கள். அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எகிப்து மக்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். எகிப்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரஃபா கடவையை நோக்கி நகருங்கள், ரஃபா கேட் வரைக்கும் வாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, போராட்டம் நடத்துங்க. எங்களுக்கு நீங்க விமானம் மூலமாக எங்க மக்களுக்கு உணவு போடுறதுங்கிறது நாடகம், அதை செய்யாதீங்க. விமானத்தில் உணவு போட்டு எங்களுக்கு உணவு கிடைக்கவும் இல்லை, அந்த உணவுகள் எங்கள் மக்கள் எடுக்க போய் செத்து போறாங்களே தவிர எந்த விதமான லாபமும் கிடையாது. எனவே ஜோர்தானோ யுஏஇயோ எந்த அரபு நாடோ தயவு செய்து விமானம் மூலமா உணவு போடாதீங்க, ரஃபா கேட் வழியா தர்றதா இருந்தா தாங்க, அதுதான் எங்களை வந்து சேரும். அப்படியே நீங்க கொண்டு வர்றத கூட இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான சில துரோகிகள் ஆயுத குழுக்கள் என்ன பண்றாங்கன்னா கடத்திட்டு வேற போயிடுறாங்க. அப்ப அதையெல்லாம் தாண்டி எங்க மக்களுக்கு நாங்க வந்து உணவை கொண்டு போய் கொடுக்கணும்னா நீங்க ரஃபா கடவை வழியாகத்தான் கொண்டு வர வேண்டும். எனவே எகிப்துடைய மக்கள் தயவு செய்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள், போராட்டம் நடத்துங்கள், ரஃபா கடவையை நோக்கி வாருங்கள். நீங்க அப்படி வந்தா மட்டும்தான் முடிவு காண முடியும். வெளிநாட்டில இருந்து வரப்போறோம் போது என்ன பண்றாங்கன்னா ஈஜிப்டுக்குள்ள வெளிநாட்டு மக்கள் உள்ள நுழைய விடாம தடுத்துறாங்க. ஈஜிப்ட் மக்கள் நீங்க வர நினைச்சீங்கன்னா யாரும் தடுக்க முடியாது. எனவே நீங்கள் ரஃபா கடவையை நோக்கி வாங்க என்று சொல்லி சொல்றாங்க. கடல் வழியாக வரும்போது யாரும் தடுக்க முடியாது, இஸ்ரேல் மட்டும் தான் தடுக்க முடியும். அதனால தான் ஆயிரக்கணக்கான படகுகள்ல மீண்டும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய கூட்டணி வர இருக்கிறாங்க. இந்த மாதம் 31ஆம் தேதி அந்த படகுகள் வர இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எகிப்தினுடைய ரஃபா கடவை வழியாக உள்ளே நுழைவதற்கு எகிப்தினுடைய மக்கள் வாங்க என்கிற அறிவிப்பை இன்றைக்கு மிக தெளிவாக பாலஸ்தீன அமைப்புகள் விடுத்திருக்கிறது மட்டுமல்லாம அரபு நாடுகளுக்கும் இந்த கோரிக்கை அவங்க விடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக ஐநாவுக்கு அவங்க விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையில பாலஸ்தீனம் முழு பஞ்சத்தை அடைந்து விட்டது, பஞ்சம் அடைந்த நாடு என்று சொல்லி அறிவிப்பு வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பாலஸ்தீனத்தில் பஞ்சம் உருவாகி விட்டது, நிதர்சனமான பஞ்சம் என்று ஐநா அறிவிக்கிற போதுதான் இஸ்ரேல் குற்றவாளியாக பார்க்கப்படுவான். எனவே அந்த அறிவிப்பை ஐநா வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு பாலஸ்தீன அமைப்புகள் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாம பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு அன்சாருல்லா படைப்பிரிவு இன்றைக்கும் அவர்கள் இஸ்ரேலுடைய டெல் அவீவில் இருக்கக்கூடிய பென் குரியன் விமான நிலையம், தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பீர்ஷேபா, அதே நேரத்தில் அஷ்கலான் ஆகிய பகுதிகளில் ட்ரோன்களை பயன்படுத்தி 3 தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய 2 மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் அப்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிறைய தாக்குதல் நடத்தல் என்று சொன்னா, இஸ்ரேலுடைய படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து வான்வழி தாக்குதல்களை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தரைவழி தாக்குதல்களுக்கு அவங்க வரும்போது தான் இவங்க எதிர்த்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் இன்றைக்கும் 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் குறைந்தது 10 பேர் அதில் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரம் தி கார்டியன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில இஸ்ரேலுடனான வர்த்தகங்களை நிறுத்துங்கள் என்று 200 பிரிட்டானிய எழுத்தாளர்கள் அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு. மொத்தத்தில் சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாகி வருகிறது. சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலிய யூத ஜியோனிஸ்டுகள் யார், அவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள், எவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள் என்பதெல்லாம் அச்சொட்டாக செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது. பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கையோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியிலும் குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.